எல்லாருக்கும் வணக்கம். ரோமர் 3:19 நாம் வாசிக்கலாம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 24 வரைக்கும் வாசித்திருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் பல நேரங்களில் தவறு செய்யக்கூடும். அப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக பயப்படக்கூடிய விஷயம் இருக்கும். பாவம் செய்த பிறகு மக்கள் தாங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக ரொம்ப பதட்டம் அடைவாங்க. பாவம் செய்யாத ஆட்கள் யாருமே கிடையாது, ஆனால் பாவம் செய்த பிறகு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. நான் வேதத்தில் இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் வேதாகமம் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு முன்பாக அவருடைய கிருபையின் மூலமாக நிற்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. நாம் இங்கே எதற்காக கூடியிருக்கிறோம்? நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். இதற்கு முன்பாக பாவம் செய்யாத யாருமே இங்கே இருக்க மாட்டீங்க. அதனால் பாவம் செய்ததை வச்சு சில பேர் நான் பரலோகத்துக்கு போவேன், சில பேர் நான் நரகத்துக்கு போவேன் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சில கேள்விகள் கேட்கக்கூடும். சில பேர் கவலைப்படுவாங்க, எப்படி நான் பாவம் செய்ய நிறுத்த அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் வேதம் ரொம்ப எளிமையானது. அதாவது வேதம் நமக்கு எதை காட்டுகிறது? நாம் பாவம் செய்கிற மக்கள். ரெண்டாவது, இயேசு இந்த பூமிக்கு வந்தார், அவர் நமக்கு பதிலாக என்ன செய்தார் என்பதை வேதம் காட்டுகிறது. நாம் பாவம் செய்தவர்கள். இங்கே ஆராதனையில் இருக்கிற நாம் எல்லாருமே பாவம் செய்யாதவர்கள் எத்தனை பேர் இருப்போம்? எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். சில மக்களுக்கு அந்த பாவம் செய்த பிறகு அவங்களுடைய மனசாட்சியில் குத்தப்படுவாங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பாவம் செய்தோம், நாம் பொல்லாங்கானவங்க, அது உண்மை. வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி 23ஆம் வசனம். அது 24ஆம் வசனம் என்ன சொல்லுது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நாம் எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எதுன்னா, நாம் தேவனுக்கு முன்பாக எல்லாருமே பாவம் செய்தவர்கள். பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஆமாம், நம்ம எல்லாருமே பாவம் செய்தவங்க. அந்த எல்லா பாவங்களுக்காகவும் தேவன் இயேசுவை அனுப்பியிருக்கிறார். அந்த இயேசுவை தேவன் என்ன செய்தார்? சிலுவையில் மரிக்க வைத்திருக்கிறார். அவர் சிலுவையில் மரித்த பிறகு நம்மளோட எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகியிருக்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதனை வாசிக்கும் பொழுது இந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட பாவம் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு
நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஊழிய பள்ளியில் இருந்த பொழுது நான் சபைக்கு அதிகாலை ஆராதனைகளுக்கு செல்வேன். அந்த காலத்தில் நிறைய பேர் ஆராதனைகளுக்கு ரொம்ப குளிரான நேரத்தில் தான் போவாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப குளிராக இருக்குது, நீ சபைக்கு போக வேண்டாம். ஆனால் நான் அவங்கள மீறி போவேன். அதிகாலை ஆராதனைக்கு முன்னாடி அந்த சபை மணி அடிப்பேன், ஜெபிப்பேன், மீண்டும் மீண்டும் நான் ஜெபிப்பேன். என்னுடைய ஜெபம் அந்த எல்லா மக்களுக்கு முன்னாடி, சபையாருக்கு முன்னாடி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லோரும் போனதுக்கப்புறம் தனிமையாக நான் ஜெபிக்கிறப்போ நான் பாவ அறிக்கை செய்வேன். ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா எனக்கு எப்படி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும்னு தெரியல. மறுபடியும் நான் வேதத்தை வாசித்தேன். ஒரு தடவை வாசித்தேன், 2 தடவை வாசித்தேன். அப்புறம் வேதத்தில் ஒரு தடவை, 2 தடவை, அந்த மாதிரி நிறைய தடவை நான் சில வசனங்களை வாசிச்சிருக்கேன். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்கள் ஆகி என்ற அந்த வார்த்தை உண்மை. நிச்சயமாக நம்ம பாவம் செய்திருக்கிறோம், நம்ம தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆகியிருக்கிறோம். ஆனால் இது முடிவு கிடையாது. 24வது வசனம் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வசனம். ஆமாம், நம்ம பாவம் செய்தது உண்மை. ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இயேசு நம்மை நீதிமான ஆக்கிட்டிருக்கிறார். நம்மை நீதிமானாக, ஓ தேவனே, நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் திருடி இருக்கிறேன், என்னோட பாவத்தை நீங்கள் கழுவுங்க அப்படின்னு நான் பாவரிக்கை செய்வதன் மூலமாக இல்லை. ஆனால் இயேசுவில் உள்ள மீட்பின் மூலமாக அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம இந்த நீதித்துவத்தை பெற்றவர்கள். நாம் பாவம் செய்து நம்ம சபிக்கப்பட வேண்டியவங்க. ஆனால் தேவன், நீங்கள் எல்லாருமே பாவம் செய்தவர்கள், நீங்கள் எல்லாருமே தெய்வ மகிமையற்றவர்கள் ஆகி இருக்கிறவர்கள். இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த மீட்பை கொண்டு இலவசமாய் தேவன் மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் இதை ஆண்டவரே நான் பாவம் செய்தவன். நிறைய பேர் இந்த மாதிரி அழுவாங்க, அறிக்கை செய்வாங்க, அதிகாலை ஆராதனைக்கு போவாங்க. அதன் மூலமாக நீங்கள் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? ஆனால் மக்களோட இருதயம் அதனால் ரொம்ப வலியாக இருக்கும். இந்த பாவத்து நிமித்தமாக என்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் தேவன் நன்றிக்குரிய விஷயமா எனக்கு நிறைய காரியங்களை வேதத்தில் செய்திருக்கிறாரு. இளம் வயதில் இருக்கும் பொழுது நான் வேதத்தை 1 முறை, 2 தடவை, 3 முறை, 20 முறை, இந்த மாதிரி நான் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எப்படி பாவம் செய்தோம் அப்படின்றது சொல்கிற சில பகுதிகள். இயேசு நம்மளுடைய எல்லா பாவத்தையும்
எடுத்திருக்கிறார். நம்மளுடைய பாவங்கள் எப்படி எடுக்கப்பட்டிருக்குன்றத குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகள் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாருமே பாவம் செய்தவர்கள். பாவம் செய்தவர்கள் யாராச்சும் இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே பாவம் செய்தவர்கள். நாம் எல்லாருமே நம்மளோட பாவம் கழுவப்படணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதனால தான் மக்கள் சபைக்கு போகிறாங்க, பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. ரோமர் 3:19 வாசிச்சிங்கன்னா, இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருமே பாவம் செய்ததுனால ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படணும். ஆனால் அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தின்படி வருகிறது. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியையின் மூலமாக யாராலையும் நீதிமானாக்கப்பட முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் நமக்கு பாவத்தை அறிவை தருகிறது. பாவத்தை அறிவை தருகிறதுன்னா நம்ம திருடி இருக்கிறோம், நாம் இந்த மாதிரி பொல்லாங்கனவர்களாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 3:21 வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியரங்கமாக இருக்கிறது. அதை தான் தீர்க்க தரிசனங்களும் சொல்லுது. 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. விசுவாசிக்கிற யாவர் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. 23ஆம் வசனத்தில், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி 24ல் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. பிரியமானவர்களே, பாவம் செய்யாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? பாவம் செய்யாதவங்க யாராவது? எல்லாருமே பாவம் செய்தவங்க. நாம் எல்லாருமே பாவம் செய்தவங்க. அதனால் நம்ம நித்தியமாக ஆக்கினைக்குள்ளாக்கப்பட வேண்டியவங்க. ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், ரோமர் 3:23வது வசனம், 20ஆம் வசனம், ஆதலால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் 21ஆம் வசனத்தில் எல்லாருமே சேர்ந்து வாசித்தோம்னா, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. 22ஆம் வசனத்தில், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் யாவர் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. 23ஆம் வசனத்தில், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி 24வது வசனத்தில், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். வேதாகமம் ரொம்ப அருமையானதாக இருக்கிறது இல்லையா? 20, 21, 22 இந்த வசனத்தை பார்க்குறவங்களாம், ஓ நான் பாவி, நான் நரகத்துக்கு போகக்கூடியவன். ஆனால் 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் இதற்கு என்ன அர்த்தம்?
உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம பாவத்து நிமித்தமா தண்டிக்கப்பட வேண்டியவங்க. ஆனா இயேசு தண்டிக்கப்பட்டதுனால, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால, அவர் நம்முடைய பாவத்தின் சம்பளத்தை கொடுத்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவத்து நிமித்தமாக அவர் அனைத்து பாடுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம 50 பாவம் செய்திருக்கிறோம் என்றால், அப்படியானால் இயேசு அந்த 50 பாவங்களையும் கழுவி இருக்கிறார். நீங்கள் 100 பாவம் செய்திருந்தாலும், 1000 பாவம் 1000 10000 பாவம் செய்திருந்தாலும், இந்த உலகத்திற்கு இயேசு வந்ததன் காரணம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். அதனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் நம்முடைய பாவத்தின் சம்பளம் அனைத்தையும் கொடுத்து தீர்த்திருக்கிறார். ஆமே பிரியமானவர்களே, நமக்கு மத்தியில பாவம் செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை. குறிப்பாக நமக்குள் மரிக்க இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆண்டவரே, நான் பாவத்து நிமித்தமாக மரிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் வேதத்தை காண்பித்த அவர்களிடத்தில் ரோமர் 3:23-24 பாருங்கள். நீங்கள் நீதிமான்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவி இருக்கிறார். அதன் பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த நன்மையும் செய்தது கிடையாது. ஆனால் இயேசுவனுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய அனைத்து பாவத்தையும் அவர் எடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் எடுத்திருக்கிறார் என்றால், அதற்காக அவர் நமக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பணம் தர வேண்டும், இந்த அளவுக்கு பணம் கொடுத்தால்தான் நான் உங்களுக்கு அந்த பாவத்தை கழுவுவேன் என்று சொல்லவில்லை. இலவசமாய் அவர் நம்முடைய பாவங்களை பரிபூர்ணமாய் கழுவியிருக்கிறார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. வேதத்தை தெரியாதவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆண்டவரை, நான் ஒரு பாவி, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். தொடர்ந்து பாவ மன்னிப்புக்காக தான் கதறுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பாவ மன்னிப்பு கேட்டதனால் என்னுடைய பாவம் கழுவப்படவில்லை. ஆனால் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் எடுத்திருக்கிறார். என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் எடுத்திருக்கிறார். அவருடைய மரணத்தின் மூலமாக என்ன ஆகிறது? இந்த ஆக்ஸு பார்க் என்ற இந்த மனிதனுக்கு எந்த ஒரு பாவமும் மீதமாக இல்லை. எல்லா பாவத்தையும் அவர் கழுவியிருக்கிறார். அப்படி என்றால் ஆக்ஸு பார்க் ஆகிய நான் மாத்திரமல்ல, நீங்கள் அனைவரும் அதில் அடக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்து மக்கள், உங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறார். பாவம் செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது. சரிதானே? எல்லாரும், எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்கள். ஆனால் இயேசு சிலுவையில் பாவத்திற்குரிய சம்பளத்தை கொடுத்து தீர்த்ததனால் நம்முடைய பாவத்தை அவர் பரிபூர்ணமாய் கழுவி இருக்கிறார். வேதம் இதை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நாம் மறுபடியும் பார்க்கலாம். ரோமர் 3:19, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக முடிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணம் உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது அறிந்திருக்கிறோம். 20ஆம் வசனத்தில் இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்பட முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய கிரியையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறோம். 21ஆம் வசனத்தில் இந்த நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ திருடி இருக்கீங்க, நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் விபச்சாரம் செய்திருக்கீங்க. அப்போது இந்த நியாயப்பிரமாணத்திற்கு நீங்கள் மீறி இருக்கீங்க.
நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி திருடலாம் என்ற நியாயப்பிரமாணம் இருந்ததென்றால் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி திருடினால் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் திருடக்கூடாது. அப்படி திருடினால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிறபடி பாவத்தை அறிகிற 21ஆம் வசனத்தில் இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற யாவர் மேலும் அது பலிக்கும். சரிதானே? 23ஆம் வசனம் 24ஆம் வசனம், எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. யாரிடத்தில் சொல்லுகிறது? யார் பாவம் செய்தார்களோ, அவரிடத்தில் யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்கள் தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு அப்புறம் என்ன வருகிறது? கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தேவனுடைய கிருபையினாலே இலவசமாய் அப்பொழுது விடுதலையாக்கப்படுவது, மீட்கப்படுவது என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கேயும் சிறையாக்கப்பட்டிருக்கிறீங்க என்று இல்லை. நீங்கள் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆகியிருக்கீங்க. நம்ம எல்லாருமே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் வார்த்தைகள் எனக்கு தெரியாத பொழுது, நான் இளம் வயதில் இருந்த பொழுது நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன். நான் நிறைய பழங்களை திருடி இருக்கிறேன். நான் என்னுடைய இளம் பருவத்தில் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன். ஆனாலும் நான் சபைக்கு போகிற காரணத்தினால் நான் செய்த பாவங்கள் எனக்கு ஞாபகம் வரும் பொழுது, எனக்கு நினைவு வரும் பொழுது, நான் திருடுகிறேன், நான் திருட்டின அந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்கிறது, நான் செய்த பாவம் எனக்கு நினைவு வரும் பொழுது நான் ரொம்ப மனசாட்சியின் மூலமாய் குத்தப்பட்டு நான் இப்பொழுது நரகத்துக்கு போக வேண்டும், நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தான் யோசிப்பேன். நான் இளம் வயதில் பலமுறை வேதத்தில் பார்க்கும் பொழுது, யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வகையில் பலமுறை எனக்கே தெரியாமல் இப்படியே நான் வாசித்து முடித்து போய் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு முறை நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வசனங்களை பார்க்க முடிந்தது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, அடுத்தது என்ன இருக்கு? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய அந்த மீட்பின் மூலமாக, அவர் சிலுவையில் எனக்கு கொடுத்த இரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு தேவன் அவருடைய கிருபையின் மூலமாக நம்மை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் பல வார்த்தைகள் இருந்தாலும் இந்த வார்த்தையை விட சிறப்பான வார்த்தை இல்லை என்று தான் நான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவரையில். ஏன்னா நாம் எல்லாருமே பாவிகள். ஆரம்பத்திலிருந்தே நமக்கு பாவம் கிடையாது. பிரியமானவர்களே, நாம் இயேசுவை நம்புகிறவர்கள், நாம் ஏதோ நன்மை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழலாம் என்று யோசிக்கிறோம். ஆனால் நாம் பாவம் செய்திருக்கிறோம். அதனால் தான் சபைக்கு போவது, நான் காணிக்கை செலுத்துகிறேன் கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். நான் இளமையாக இருந்த பொழுது என்கிட்ட நிறைய பணம் இல்லாத காரணத்தினால் நான் கொஞ்சம் பணம் தான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு இருந்தேன். நான் தேவனுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியம் எதுவுமே கிடையாது. கம்மியான காணிக்கை கொடுத்துருக்கிறேன். ஆனால் நிறைய திருடி இருக்கிறேன். வழிவழிகளுக்கு சென்று நிறைய படங்களை திருடி இருக்கிறேன். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் சபைக்கு போகும் பொழுது நான் ரொம்ப நல்ல
ஒரு சகோதரராக தான் காணப்பட்டிருக்கிறேன். சபையில் எல்லாருமே என்னை நல்லவங்களாக பார்ப்பாங்க. ஆனால் என்னுடைய நண்பர்களோடு நான் இருக்கும் பொழுது அந்த பழங்கள் இருக்கிற நிலங்களுக்கு போகும் பொழுது எல்லாருமே வந்து சும்மாவே வந்து போயிடுவாங்க. அவங்க நடந்து போகிறப்பவே பழங்களை மிதித்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் அப்படி போக மாட்டேன். நான் வந்து பழங்களை வீணடிக்கக்கூடாது. அதை வச்சு நான் மற்றவங்கள விட நான் கொஞ்சம் நல்லவனாக காமிச்சிக்கிறேன். அப்படின்னா நான் கம்மியாக பாவம் செய்கிறேன், மற்றவங்க நிறைய பாவம் செய்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது, மறுபடியும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, இங்கே இருக்கிற ரோமர் புஸ்தகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். யார் இதை சொல்லியிருக்கிறார்? தேவன் சொல்லியிருக்கிறார். ஒக்சுபார், நீ பாவம் செய்திருக்கிற, ஆனால் உன்னுடைய பாவத்து நிமித்தமாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காரணத்தினால நீ இப்பொழுது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற. அப்படின்னா நான் வந்து இதற்கு பிறகு என்னுடைய இருதயத்தை தீர்மானிக்கிறேனோ இல்லையோ, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்வேன், என்னுடைய நினைவு எப்படி இருக்கோ அது ஒரு பொருட்டு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிலை இல்லாதவன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பாவி இல்லை. ஏன்னா இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக என்னுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கு. இயேசுனுடைய மரணம், அதன் மூலமாக என்னுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. நான் இதற்கு அப்புறம் செய்ய போகிற பாவம், என்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நான் செய்ய போகிற பாவத்தை இயேசு சிலுவையில் கருவி இருக்கிறார். ஆம், நான் பாவம் செய்தது உண்மைதான். ஆனால் இயேசு என்னோட பாவத்து நிமித்தமாக மரித்த காரணத்தினால் என்னுடைய பாவம் அந்த வெண்பனியை விட மறைந்திருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இங்க இருக்கிற இந்த வார்த்தைகள், நாம் எல்லாருமே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் எல்லாருமே பாவிகள் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லாதவர்கள். ஒக்ஸு பார்க், நீ நிறைய பாவம் செய்திருக்கிற, அது உண்மை. ஆனால் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு இயேசு நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிற காரணத்தினால் நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய எல்லா பாவத்து நிமித்தமாக அவர் தண்டிக்கப்பட்டதனால், அவர் சிலுவையில் அறையப்பட்டதனால் நாம் இதற்கு மேல் பாவிகள் இல்லை. அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் என்னுடைய ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. ஏன்னா என்னுடைய இருதயத்தில் இது பதிஞ்சிடுச்சு. நான் இளம் வயதில் இதை நான் மனப்பாடம் செய்து விட்டேன். அந்த காலத்தில் போதகர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே நாங்களாம் பாவம் செய்தவங்க, எங்களை மன்னிச்சிருங்க. அந்த சபை மூப்பர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் பாவம் செய்தவங்க, எங்களை மன்னிச்சிருங்க. ஆனால் நான் அவங்கள பார்த்து நான் நீதிமானாக்கப்பட்டேன்னு சொல்கிறப்ப அவங்க என்னை துன்புறுத்தினாங்க. ஆனால் எனக்கு இந்த சத்தியம் நன்றாக தெரியும், நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஏன்னா வேதம் இதை சொல்லுகிறது. இப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தப்போ நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலமாக நான் பெற வேண்டிய என்னுடைய பாவத்தின் ஆக்கின எல்லாத்தையும் அவர் என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே கழுவியிருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, என்னோட பாவத்து நிமித்தமாக யாரெல்லாம் வந்து பாவத்து நிமித்தமாக ரொம்ப கவலையில் இருந்தாங்களோ, ரொம்ப வலியில் இருந்தாங்களோ, இப்போ வேதத்தில்
இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? ஆமா, நீலாம் பாவம் செய்தவன் தான், நான் உனக்காக தான் நான் மரித்திருக்கிறேன், உன்னுடைய பாவம் கழுவப்பட்டது உண்மை. அதனால தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக அவர் ஒரு முறை நம்முடைய பாவத்தை கழுவிவிட்டு, 2 முறை மாத்திரம் கழுவிவிட்டு, 3 முறை கழுவிவிட்டு, அப்படி அல்ல, அவர் ஒரே தரம் முற்றிலுமாக கழுவியிருக்கிறார். வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கு? எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முறை நான் தென் பசிபிக் தீவுகளுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்தேன். சில ஜனாதிபதிகளுக்கும் நான் சுவிசேஷம் அறிவித்தேன். ஜனாதிபதிகளோடு நான் சுவிசேஷம் அறிவித்த பொழுது அவர்கள் ரொம்ப கவரப்பட்டாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா ஜனாதிபதிகளாக இருந்தாலும் அவங்க பாவிங்க தான். நாங்கள் பேசி ஒருவருக்கு ஒரு நல்ல நண்பர்களானோம். பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு எது ரொம்ப சந்தோஷமான நேரம்னா, பாவத்தை நிமித்தமா ரொம்ப கவலையில் இருக்கிறவங்களை பார்த்து, நீங்க பாவம் செய்தவங்க, நீங்க நரகத்துக்குரியவங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், நீங்கள் வந்து பாவியா இல்லை பாவி இல்லையா? இப்போ இந்த விதத்தில் வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பாஸ்டர் பார்க் சொல்லுகிற வார்த்தை கிடையாது, அந்த ஜனாதிபதி சொன்ன வார்த்தைகள் கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை. நாம் எல்லாருமே பாவம் செய்தவங்க. நாம இயேசுவின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்ம பாவிகளா இல்லையா? நாம பாவிகள் இல்லை. நம்ம பாவிங்க இல்லை. நம்ம பாவம் செய்வதில்லையா? நம்ம பாவம் செய்கிறவங்க. அப்போ நம்ம பாவிங்க. இந்த விஷயத்தை நான் அவங்கக்கிட்ட விவரித்து சொன்னேன். நான் பாவம் செய்தால் இயேசு என்னோட பாவத்தை கழுவி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆமென். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்குரிய காரணம், அவர் எல்லா மனித குலத்தினுடைய பாவத்தையும் ஒரே தரம் கழுவியிருக்கிறார். ஆமென். இதற்கு முன்பாக எனக்கு இந்த சத்தியம் தெரியாத பொழுது நான் பழங்களை திருடி இருக்கிறேன். நான் மற்ற மக்களுடைய வயல் நிலங்களிலிருந்து பழங்களை திருடி இருக்கிறேன். அந்த காலங்களில் நான் சபைக்கு போகும் பொழுதெல்லாம் நான் ரொம்ப கவலைப்படுவேன். அந்த வயல் நிலங்களுக்கு போகிறதுக்குரிய வழி இருக்கும். நான் மக்களுடைய நிலங்களுக்கு சென்று பழங்களை எடுக்கும் பொழுது பழங்களை சேதப்படுத்தக்கூடாது, கால்களால் மிதித்து சேதப்படுத்தக்கூடாது. ஆதலால் மற்றவர்கள் அந்த பழங்களை எல்லாம் சேதப்படுத்துவதை பார்க்கும் பொழுது நான் நினைப்பேன், நான் திருடுகிறேன், ஆனால் நான் நல்ல விதத்தில் தான் திருடுகிறேன், நான் மோசமான திருடன் இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நல்ல திருடன் மோசமான திருடன்லாம் யாருமே கிடையாது. அப்போது நான் சபைக்கு போகும் பொழுது அங்கே இருக்கிற அந்த போதகர் என்ன சொல்லுவார்னா, நீங்களாம் பாவ மன்னிப்பு கேட்கணும். இதை அவர் பலமுறை சொல்லியிருக்கிறாரு. வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தது என்னன்னா,
எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை வாசித்து சந்தோஷத்தை பெறுவதற்கு முன்பாக நான் வேதத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் வேதம் வெறும் ஒரு பெரிய புஸ்தகம், நான் இதை நான் வாசிக்கணும், நான் இதை வாசிக்கிறேன் அப்படின்னா என்னால் பாவ மன்னிப்பு பெற முடியாது. ஆனால் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் எல்லாருமே ஒருவேளை நான் இந்த அளவுக்கு பணம் செலுத்தினா மன்னிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு இல்லை. நம்ம ஒரு பணம் கூட செலுத்தாமல் நம்மளுடைய பாவம் இயேசுவின் மூலமாக கழுவப்பட்டிருக்கு. இப்போ இதை கேட்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம், இயேசு நம்முடைய பாவத்தை கழுவி இருக்கிறார். இயேசு என்னுடைய பாவத்தையும் கழுவி இருக்கிறார், உங்களுடைய பாவத்தையும் கழுவி இருக்கிறார், பரிபூர்ணமாக கழுவி இருக்கிறார். அப்போ நம்ம பாவிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போகிறவங்க இன்னும் ஏன் பாவின்னு சொல்கிறாங்க? நாம் செய்த பாவத்தை அவர் கழுவி இருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ரோமர் 3:19 மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக படிக்கும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது அன்று தெரிவிக்கிறோம். 19ஆம் வசனத்தில். ஆனால் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. உங்களுடைய இருதயம் இதை பார்க்கும் பொழுது பயமுள்ளதாக இருக்கிறது இல்லையா? ஆனால் 21ஆம் வசனத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை வருகிறது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் கூட சாட்சியிடுகிறது. 22ல் அது கிறிஸ்துவை பற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற யாவர் மேலும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி 24ஆம் வசனத்தில் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நாம் திருடி இருக்கிறோம், நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், தப்பான காரியங்கள் நிறைய செய்திருக்கிறேன், தப்பான நினைவுள்ளவனாக இருந்திருக்கிறேன். அப்போ நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், நான் பாவத்து நிமித்தமாக ஆக்கினைக்குள்ளாக்கப்பட வேண்டியவன். ஆனால் தேவனுடைய கிருபையின் மூலமாக கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்னா எனக்குள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தமா, பாவம் இல்லைன்னு அர்த்தமா? அப்புறம் நிச்சயமா இயேசு இந்த கிரியையை, என்னுடைய பாவத்தை கழுவுகிற அந்த கிரியையை பரிபூர்ணமாய் செய்திருக்கிறார். அதனால் நம்ம எல்லாருமே பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானவங்க. அப்புறம் என்ன போடப்பட்டிருக்கு? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவோட மீட்பை கொண்டு. இன்னைக்கு தேவன் என்னை பார்க்கிறார், நான் பாவம் செய்தவன். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? நீ நீதிமானாக்கப்பட்டிருக்க, நீ சுத்தமாக்கப்பட்டிருக்க. வேதம் இதை தான் நமக்கு சொல்லுகிறது. விளங்குகிறதா? இங்க இருக்கிற இந்த வார்த்தையை நம்ம வாசிச்சோம்னா 24வது வசனத்துல இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவோட மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்.
கடந்த வாரத்தில் அமெரிக்காவுக்கு நான் போயிருந்தேன். நான் ஓஷியானாவில் இருக்கிற நிறைய மக்களை நான் பார்த்தேன். இந்த முறை சில ஜனாதிபதிகளையும் பார்க்க முடிஞ்சது. அவர்களிடத்துல நான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டேன். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவர் ரொம்ப கவரப்பட்டார். நான் நீதிமானாக்கப்பட்டேன், நான் பரிபூர்ணமானவன். ஆக அந்த ஜனாதிபதியை பார்க்கும் பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் பாவியா இல்லை நீதிமானா? இப்போ நான் ஜனாதிபதியாக இருந்தாலும் நான் பாவிதான், நான் ஒரு போதகராக இருந்தாலும் நான் ஒரு பாவிதான். அப்போ பிரியமானவர்களே, நான் ஒரு பாவி அப்படின்றது எனக்கு தெரியும். நான் மக்களுடைய நிலங்கள்லேருந்து பழங்களை திருடி இருக்கிறேன், எல்லா கெட்ட காரியங்களையும் செய்திருக்கிறேன். அந்த நிலங்களுக்கு போய் மற்றவங்களாம் அந்த நிலங்களுக்கு போகும் பொழுது மற்ற அந்த பழங்களெல்லாம் சிதைக்கிறாங்களா, அதெல்லாம் மெரிச்சிட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் கவனமாக இருப்பேன், நான் எதையும் சேதாரப்படுத்த மாட்டேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள் அவர்களுடைய விருப்பப்படி அவங்க பழம் எடுக்கிறதுக்காக நிறைய பழங்களை நாசமாக்குவாங்க. ஒரு முறை ஒருவர் என்னை பார்த்து விட்டார். ஏய், நீ இவருடைய மகன் தானே என்று அவர் என்னை பார்த்து என்னை குற்றம் சாட்டினார். என்னுடைய தகப்பனிடத்தில் அவர் என்னை குறித்து முறையிட்டார். என்னுடைய தகப்பனிடத்தில் உன் நிமித்தமாக நான் ரொம்ப व्यसனப்படுறேன், மற்றவங்க உன்னை இந்த மாதிரி திருடே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி யோசித்து பார்க்குறப்போ நான் நிறைய பாவம் செய்திருக்கேன். ஆனால் சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவம் அந்த வெண்பனியை போல கழுவப்பட்டிருக்கிறது. வெள்ளையும் பொண்ணும் மூலமாக இல்லை, ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாக மாத்திரம் பரிசுத்த இயேசுவனுடைய தெய்வ ஆட்டுக்குட்டியாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு என்னோட பாவம் எல்லாத்தையும் கழுவி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, உங்களுடைய பாவத்தை இயேசு கழுவி இருக்கிறார். நீங்கள் பாவம் செய்திருக்கலாம், ஆனால் இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். நான் மீட்கப்பட்டிருக்கேன், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். நானும் கூட அவருடைய ராஜ்யத்துக்கு உள்ளாகி இருக்கிறேன். நான் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த நாளிலிருந்து வேதத்திலிருந்து இந்த ஒரு சத்தியத்தை நான் அறிந்த பிறகு என்னுடைய பாவம் கழுவப்பட்டது அப்படின்றது என்னோட வாழ்க்கை முழுக்க நான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் சுவிசேஷத்துக்காக வாழ விரும்புகிறேன். இப்போ நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற போதகராகி இருக்கிறேன். சில வாரங்களுக்கு முன்பாக 2-3 ஜனாதிபதிகளை நான் சந்தித்தேன். அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தேவன் எப்படி கிரியை செய்கிறார்ன்றதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம் உள்ளதாக இருக்கிறது. எல்லாருமே பாவிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தை திறந்து ரோமர் 3
23-24 பார்க்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நிறைய மக்கள் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது இருதயத்தில் தொடப்படுகிறாங்க. நான் பல்வேறு தேசங்களை சென்று சந்திக்கும் பொழுது நான் ஒரு மாலை வேளையில் சில மக்கள் கூடியிருந்தாங்க. நான் அந்த இடத்திற்கு 2 மணி நேரத்துக்கு நான் அவர்களிடத்தில் நிறைய கேள்வியை கேட்கல. ஆனால் அந்த இடத்துல நான் சுவிசேஷம் அறிவித்த பொழுது நிறைய மக்கள் சந்தோஷப்பட்டதை என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்போ சோகமான விஷயம் என்னதுன்னா, இன்றைக்கு நிறைய சபைகளில் அவங்களுடைய சபை மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அவங்க எல்லாருமே பாவிங்க. வேதம் பாவத்தை குறித்து பேசுகிறது. ஆனால் அந்த வேதம் பாவத்தை மாத்திரம் சொல்லவில்லை, பாவம் இப்படி கழுவப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு மகிமை உள்ளவைகள். நான் சாதாரண ஒரு போதகர். என்னுடைய எல்லா சபை மக்களுக்கும் நான் அவங்கள பார்க்கும் பொழுது இந்த இடத்துலேருந்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா, எப்படி அந்த இயேசுனுடைய ரத்தம் நம்முடைய பாவம் எல்லாத்தையும் கழுவி இருக்கு. அந்த இயேசுனுடைய ரத்தம் நமக்காக கழுவப்பட்ட, நமக்காக சிந்தப்பட்ட அந்த இயேசுனுடைய ரத்தம் வெள்ளியும் பொண்ணு மூலமாக இல்லை. நம்முடைய பாவம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக மாத்திரம் கழுவப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த தேவனுடைய தேவாட்டுக்குட்டியோட ரத்தத்தின் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். நான் மீட்கப்பட்டிருக்கேன். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். அவர் என்னை கையில் ஏந்திருக்கிறார். நான் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கேன். இயேசு என்னுடைய பாவத்தை மாத்திரம் கழுவவில்லை, உங்க எல்லாருடைய பாவத்தையும் அவர் கழுவி இருக்கிறார். இயேசு உங்களுடைய பாவத்தையும் கழுவி இருக்கிறார், என்னுடைய பாவத்தையும் கழுவி இருக்கிறார். அதனாலதான் இயேசு அவர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக வெண்பனியை போல நம்மளோட பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் மூலம் நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய பாவத்து நிமித்தமாக அவர் மரித்த பொழுது நம்முடைய இருதயத்தில் அந்த விசுவாசத்தின் மூலம் தேவனே, நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன், நான் இந்த பாவத்தின் மூலமாக நீங்க தண்டிக்கப்பட்டிருக்கீங்க. தேவனே, நான் என்னை பார்க்கும் பொழுது நான் வெறும் ஒரு பாவி. இப்பொழுது தேவன் எனக்காக சகாயம் பண்ணுகிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக 19வது வசனத்தில்
20ஆம் வசனத்தில், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. யாராலையும் கிரியை செய்து நீதிமானாக முடியாது. அதனால தான் 21ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். எதை விசுவாசிப்பது? இயேசு எப்படி என்னுடைய பாவத்தை கழுவியிருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது. நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் என்பது, நான் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை பொறுத்தது. இப்போ தேவநீதி விசுவாசிக்கிற யாவர் மேலும் வெளிப்படுகிறது. இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட வார்த்தைகள் எவ்வளவு ஆச்சரியம் உள்ளவைகள். என்னுடைய இளம் வயதில் என்னுடைய பாவம் எப்படி கழுவப்பட்டது என்பதை நான் தெரிந்து கொண்ட பொழுது, இந்த சுவிசேஷத்தை நான் கேட்டபொழுது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த பாவ மன்னிப்பை நான் பெற்ற பிறகு நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் துவங்கினேன். தேவனுடைய கிருபையின் மூலமாக அவர் என்னை நான் பாவி இல்லை என்ற அந்த ஒரு வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறார். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் எல்லாருமே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நிச்சயமாய் என்னை நீதிமான் என்று சொல்லியிருக்கிறார். இதை தான் நான் நம்ப வேண்டும். நான் இன்னும் ஒரு பாவியா? இதற்கு முன்பாக நான் பாவம் செய்யவில்லையா? நான் ஒரு பாவி, ஆனா நான் இயேசுவின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறேன். தேவன் அப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தில் பிரியப்படுகிறார். நீங்கள் வாழ்வில் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப நாம் எல்லாருமே போதகர்கள் ஆனோம் என்றால், நாம் இன்னும் அதிகமாக வேதத்தை கற்றுக்கொண்டோம், நாம் எல்லாருமே போதகர்கள் ஆகிறோம் அப்படின்னா, இயேசு நம்ம எல்லாருடைய பாவத்திற்காகவும் கழுவி அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் சிலுவையில் நம்முடைய எல்லா பாவத்தையும் நித்தியமாக கழுவியிருக்கிறார். அதனால தான் சிலுவையில் இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக, வெள்ளியும் பொன்னும் மூலமாக இல்லை, நான் தேவனுடைய இரத்தத்தின் மூலமாக, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மற்றுமாக நாம் எல்லாருமே பாவம் செய்தோன்றது உண்மை. நாம் சபிக்கப்பட வேண்டியவங்க. ஆனால் இயேசுவின் மூலமாக நம்ம எல்லாருடைய பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ பாவம் செய்கிறது இல்லையா? நான் பாவி என்பது உண்மையாக தெரியலாம், ஆனால் இயேசு என்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவி இருக்கிறார். இதை நான் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் இதை உங்களோட இருதயத்தில் விசுவாசிப்பீங்க நான் நம்புகிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இங்கே நாங்கள் பல மக்களாக கூடி இருக்கிறோம். உமக்கு நன்றி. எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் கொடுத்த இரத்தத்தினால் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தேவனிடத்திலிருந்து நாங்கள் கிருபையும் இரக்கமும் பெற்றதனால் உமக்கு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். நாம் இங்கே முடித்துக் கொள்ளலாம். எல்லாருக்குமே நன்றி.